என்னால நம்பவே முடியலையேப்பா. பசங்களை விட்டு தேடி பார்க்க சொல்லட்டுமா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுப்பா. அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. இப்ப என்னப்பா பண்றது? கல்யாணத்தை வர வச்சுக்கிட்டு பண்ணித்தான் ஆகணும். நீ கல்யாண வேலையை பார்த்துக்க. அப்பா எங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லு. சரண்யாவை பத்தி யாராவது விசாரிச்சாங்கன்னா எதையாவது சொல்லி சமாளிச்சுக்க. நான் சென்னைக்கு போயிட்டு வரேன். ஏப்பா, நீங்க மட்டும் போய் அவ்வளவு பெரிய ஊர்ல எங்கேன்னு தேடுவீங்க? தேடுறதுன்னு முடிவாயிட்டா சின்ன ஊர் என்ன பெரிய ஊர் என்னப்பா, கட்டாயமா எப்படியாவது சரண்யாவை தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து சேருவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆக வேண்டிய வேலையை பாரு. கல்யாணத்துக்கு முன்னால சரண்யாவோட வந்து சேருவேன். பாடகன் ஆயிடுறாங்கிற ஆசையோட அருண் விஜய் சந்திக்கிறதுக்காக சென்னைக்கு போயிட்டு இருக்கிற சின்னு, நிச்சயத்துக்கு பிறகு வீட்டை விட்டு ஓடி வந்து சின்னுவை தேடி சென்னைக்கு போயிட்டு இருக்கிற சரண்யா, பல்லடத்துக்கு பிஸ்னஸ் மேனாக வந்து மாப்பிள்ளையா கல்யாண கனவுகளோட சென்னைக்கு போயிட்டு இருக்கிற அருண் விஜய், எப்படியும் தன் பொண்ணை கண்டுபிடிச்சு கல்யாணத்தை சிறப்பாக நடத்திக்கலாங்கிற நம்பிக்கையோட சென்னை போயிட்டு இருக்கிற சரண்யாவோட அப்பா. இவங்க 4 பேரும் சார், அருண் சாரை பார்க்கணும். இன்னும் ஊர்ல இருந்து வரலப்பா, வெளியூர் போயிருக்காரு. ஊரில் மீட் பண்ணேன். அவர் தான் சென்னைக்கு வர சொல்லி விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. என்னப்பா உன்னோட தொல்லையா போச்சு? நான் சொல்றதை நம்ப மாட்டியா? விசிட்டிங் கார்டெலாம் காட்டிக்கிட்டு இருக்க. அப்படி இல்லை சார், இன்னைக்கு மீட் பண்ணிட்டா வந்த வேலை முடிஞ்சிடும். போப்பா, நான் சொல்றதை கேளு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா? ஒரு நிமிஷம். சின்னூன்னு ஒருத்தர் வந்தாரா? சாரை பார்க்க வந்தாரு. இங்க 1000 பேர் வர்றாங்க போறாங்க. யாரம்மா நான் ஞாபகம் வச்சுக்க முடியும்? உயரமா செவப்பா இருப்பாரு. ஏமா இதெல்லாம் ஒரு அடையாளம்னு வந்து சொல்றிய? போமா, மேனேஜர் வர நேரமாச்சு. அந்த பக்கம் போ. சின்னு, என்ன வெயிலப்பா. வாங்க பிரதர். என்ன சிஸ்டர்? எங்களை சென்னை கண்பிட்டு நீ எங்க போயிட்டு வர? பிசினஸ் விஷயமா ஈரோடு வரைக்கும் போயிட்டு வரேன். சும்மா அலக்காத. நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அபிஷியல் மீட்டிங் இருக்குன்னு எங்களை சென்னை கண்பிட்டு நீ அன்னி பின்னாடி சுத்திட்டு வரியா? ஹே லூசு, நான் பிசினஸ் விஷயமா தான் போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் யாரு லூசுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் அன்னி முந்தானையை பிடிச்சிட்டு சுத்த போற. ஏண்டி கிண்டல் பண்றியா நீ? அம்மா, அம்மாட்ட சொல்லி சீக்கிரமா டிஃபன் ரெடி பண்ண சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஆமா ஆமா, ஏகப்பட்ட வேலை இருக்கும். அன்னிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நாள் முழுதும் அவங்க போட்டோவை உன்னை அம்மா கல்யாணம் நிச்சயமான வீடே கலகலப்பா இருக்குது. இதுதான் காலகாலத்துல கல்யாணம் பண்ண சொல்றது. என்னப்பா இப்பதான் உங்க ஆசை நிறைவேற போகுதுல? எங்களோட ரொம்ப நாள் ஆசை அது இப்பதான் நிறைவேறி இருக்கு. பொண்ணு நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இந்த வீட்டுக்கு வந்து அவ விளக்கேத்துறனால நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஏன் நாங்க எத்தனை ஏரியாதா? எரியண்டி, இப்ப நான் அடிச்சா உனக்கு எரியண்டி. ஹலோ பிரதர், போட்டோ போன் மறந்துடாத. சீக்கிரம் வாப்பா. தம்மா வந்துட்டேன். வாலு. நான் சென்னைக்கு வருவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டேன்ல? சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்புவேன்னு நினைச்சேன். அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்தியா? சொல்லாம வர முடியுமா? அப்பாவை நீ பார்த்ததில்ல, அவரை பத்தி தெரியாது உனக்கு. அப்பா என்ன ஒரு நாள் பார்க்கலனா கூட நிம்மதியா தூங்க மாட்டாரு. சொல்லிட்டு வந்தாலும் அவர் எப்படி நிம்மதியா இருப்பாரு? நீ எதுக்கு சென்னைக்கு வந்த? நான் இல்லைன்னா நீ தீவிரமா முயற்சி பண்ண மாட்டேன், ஏனோ தானோன்னு இருப்பேன். அதான் கிளம்பி வந்துட்டேன். நாம சென்னையை விட்டு கிளம்புறப்போ நீ எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடகனா என் கூட வரணும். அதான் என் ஆசை. நீ கொஞ்சம் எங்கேயும் வெயிட் பண்ண, நான் என் ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வந்தேன். வீடு மாறி போய் மாட்டிக்காத சரண்யா, இரு நானும் வரேன். போன வருஷம் ப்ராஜெக்ட் விஷயமா வந்தப்போ இங்கே தானே தங்கியிருந்தேன், எனக்கு தெரியும்.
ஏய் சரண்யா, என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். சரி உள்ள வா. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னடி வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க? இப்படியே போறியா என்ன? நீ சொல்ற பதில வச்சுதான் நான் அதை முடிவு பண்ணணும். ஏய், உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? என்ன விஷயம்னு சொல்லு. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவன் பேரு சின்னு. அவனுக்குன்னு யாருமே கிடையாது. அவனுக்கு சினிமால பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்திருக்கேன். அவன் வெளியே தான் வெயிட் பண்றான். அவனும் இங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலை பார்த்திருக்க. சரி சரி வர சொல்லு. இன்னொரு விஷயம். இன்னுமா? இன்னும் என்னென்ன வேலை பண்ணிருக்க சொல்லு. திடீர்னு இன்னொருத்தர் கூட நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. என் காதல வீட்டுல சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இந்த விஷயம் சின்னுக்கு கூட தெரியாது, இனியும் தெரியக்கூடாது. ஏன்னா சின்ன காதலை விட குடும்பத்தை பெருசா மதிக்கிறவன். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா உடனே என்ன ஊருக்கு அனுப்பி வச்சிருவான். என்னோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தன் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சதா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட ஒரு லட்சியத்தை நோக்கி போறானா, அதுக்கு காரணமே நான் தான். இந்த நேரத்துல நான் கண்டிப்பா அவன் கூட இருந்துதான் ஆகணும். ப்ளீஸ் ஆர்த்தி, இது எதுவுமே அவனுக்கு தெரிய வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவனை நம்ம கூட தங்க வைக்க முடியாது. மேல வேணா தங்க வச்சிடலாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் டி. ரூம் இருக்கா? இருக்கு சார். ஐடென்டி கார்டு இருக்கா? அட்வான்ஸ் கொடுங்க சார். பூபாலா, ஐயா 112 கூட்டிட்டு போ. சரிங்க, வாங்க ஐயா. நல்லதுப்பா. சரண்யா, என்ன சின்னு இவ்ளோ சந்தோஷமா வர? சொன்னா நீயும் சந்தோஷப்படுவ. என்ன ஆச்சு? சாரை பார்த்தேன். நாளைக்கு 10 மணிக்கு ஸ்டுடியோக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள் சின்னு. நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நாளைக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சந்திக்க போறேன். எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு தெரியல. நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு சரண்யா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத சின்னு. உன்னோட முழு திறமையும் காட்டு. நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ணு. சரிங்க மேடம். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கோ. நம்பிக்கையும் தைரியமும் தானா வரும். ம். ஹலோ, நீங்க எதுக்கு வைக்கப்படுறீங்க? என் மனசுக்கு பிடிச்சவங்கள தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஹே, அடப்பாவி. ஹே, நில்லு. ஓடாத. சின்னு. ஓய். ஆ? அடப்பாவி. என்ன வேலைடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கேன்னு பார்த்தா அதான் நான் சார் குரல் வெளியே கேட்கல. பார்த்துப்பா, லேப்டாப்குள்ள போயிட போற பாரியா.
வச்ச கண்ணை வாங்காம பாக்குறான். ஹே ஹலோ சார், நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன். விட்டா லேப்டாப்புக்குள்ளேயே போய் என்ன பண்ற டேய் டேய். போட்டோக்கே இந்த கதியா? கல்யாணம் ஆகி வந்துட்டா நம்மளை கண்டுக்கவே மாட்டான் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். எப்போ வந்த நீ? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. அடி அப்படியே உள்ள போயிட்டேன். மணிரத்னம் பேட்டர்ன் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கு மேல முடி என்ன பண்ண போறேன்? ஏதோ ஆபீஸ் வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா லேப்டாப்ல அண்ணி போட்டோ பார்த்துட்டு இருக்கியா? அம்மா கிட்ட சொல்லிடாத. அம்மா கிட்டயா? கண்டிப்பா போய் சொல்லுவேன். அன்னிக்கிட்டயும் போய் சொல்லுவேன். அச்சோ. டேய் டேய் வலிக்குதுடா டேய். ஏறுடா. டேய் படா. பாரு. எங்கடா அடி வாங்கி நீ அழைச்சிடு. அண்ணி சூப்பர். அண்ணா நீ கொடுத்து வச்சவன். சங்கர் மகாதேவன் சக்சஸ்ஃபுல்லா வாங்க. ஐயோ ஓவரா தெரியல, ஏதோ சுமாரா பாடுவேன் அவ்வளோதான். என்ன தலையெல்லாம் இப்படி இருக்கு? ஒழுங்கா சேவிக்கோ. சரி சன்யா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீயும் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேண்டாம் சின்னு, நான் வரல. நான் வந்தா உன்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. வேற எந்த விஷயத்துலயும் உன் கவனம் சிதறக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் உன் நினைப்பு பாட்டுல தான் இருக்கணும். நிறைய பேர் நல்லா பாடுவாங்க, ஆனா சந்தர்ப்பம் அமையாது. அதுவும் சினிமால பாட வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். நீ செலக்ட் ஆயிட்டேங்கிற வார்த்தையை கேட்கறதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இந்தா. இல்ல சார், என்கிட்ட காசு இருக்கு. ஏதாவது நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க அப்பா என்கிட்ட தான் பணம் வாங்கிட்டு போவாரு. அப்படி என் கையால வாங்கிட்டு போனா போன காரியம் நல்லபடியா நடக்கும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நீ ஜெயிப்ப சின்னு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சன்யா, நீ என் மனசு முழுவதும் நிறைஞ்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். வரேன். ஆட்டோ. சார், பெரியவருக்கு எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவர் சுகர் பேஷண்டாக இருக்கிறதுனால திடீர்னு சுகர் குறைஞ்சிருக்கு, அதான் தலை சுற்றி கீழே விழுந்திருக்காரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே தேங்க்யூ சார்.